காலத்தில் சதி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இருந்தால் மனைவியும் சேர்த்து எரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது அந்த முறை இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. அதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய ஒரு கடினமான உழைப்பு உள்ளது. அதாவது அந்த கதை என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஜெகன்மோகன் ராவ் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போகிறாங்க. அது இறந்து போனதும் அவருடைய மனைவி சேர்த்து எரிக்கப்படுறாங்க. இதை பார்த்த அதாவது ஜெகன்மோகன் ராவ் அவர் இறந்தவருடைய தம்பி பார்க்குறாரு. அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, இறந்தது அவர் தான், அவருடன் மனைவியும் உடன் எரிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிரி அது முதல் சதியை எதிர்க்க பேச தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பாக தனது கட்டுரையின் மூலம் சதி என்பது சாஸ்திரத்துக்கு அதில் ஈடுபட்டது கிடையாது, கட்டமைக்கப்படவில்லை அப்படின்றத உறுதிப்பட்டு எடுத்துரைக்கிறாரு. இதில் அந்த டைமில் பழமைவாதிகள் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆங்கிலேயர்கிட்ட பெட்டிஷன் போடுறாங்க. அது கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பெட்டிஷன் எங்கே நடக்குன்னா லண்டனில், அதாவது இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் நடக்கும்போது வாதாடுறதுக்காக இவர் அங்கேயே சென்று சதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இது தவறுன்னு சொல்லிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சுருக்காங்க.